வெல்கம் டு ஏகேஆர் மார்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ப்ராடக்ட்ஸ் ஏகேஆர் மார்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல செல்லர் லாகின், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சைன். ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட டேஷ்போர்ட். முதல்ல நம்ம ஷிப்பிங் மெத்தட் செட் பண்ணோம். அக்கார்டிங் டு அவர் ரிக்குவயர்மெண்ட் 3 விதமான ஷிப்பிங் மெத்தட் இருக்கும். ஒன்று ப்ராடக்ட் வைஸு, இன்னொன்று ஆர்டர் வைஸு. இந்த ஆர்டர் வைஸுன்னா நம்ம எப்படி செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் வேணும்னா கேட்டகரி வைஸ் செட் பண்ணலாம். முதல்ல ப்ராடக்ட் வைஸ் பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் வைஸ், ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஷிப்பிங் மெத்தட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் போயிட்டு ஆட் நியூ ப்ராடக்ட். இதில் வந்து மென்ஸ் சாண்டில், இதோட ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் கேட்டகிரி என்ன, ஃபுட்வேர் கேட்டகிரி. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகிரி இல்லைன்னா எங்களுக்கு பின் பண்ணுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இல்லைன்னா அதர்ஸில் போடலாம். அதுக்கப்புறம் உங்கள் பிராண்ட் இல்லைன்னாலும் எங்களுக்கு பின் பண்ணுங்கள், உங்கள் பிராண்டும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இங்கே பிராண்ட் வந்து வால்கரம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் SKU கோடு. இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஒரு SKU கோடு இருக்கும்ல, அது வச்சுட்டுங்க. சப்போஸ் வந்து இந்த SKU கோட் ஆல்ரெடி டேக்கன் வந்தான்னா சிம்பிள் ஒரு ஆல்டர்னேஷன் மாதிரி இப்படி ஒரு போட்டு நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணலாம், அக்செப்ட் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து பேர்ஸு. ஸோ இப்போதைக்கு இது வேணாம். அதுக்கப்புறம் சர்ச் டேக்ஸு. ஸோ சாண்டல்ஸு, காமா மென் சாண்டல்ஸு. ஸோ நம்மளோட சர்ச் டேக் இது. அதுக்கப்புறம் இது பர்ச்சேஸ் ப்ரைஸ். சப்போஸ் இது வந்து நான் 250 பர்ச்சேஸ் பண்ணேன், இப்போ நான் வந்து 319 இப்போ விற்க போகிறேன். ஸோ மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 1, கரண்ட் ஸ்டாக்கு 10. ஸோ டிஸ்கவுண்ட் ஃப்ளாட்டு பர்சன்டேஜ் உங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் கொடுக்கணுமென்னா ஸோ டிஸ்கவுண்ட் ஆப்ஷன். டேக்ஸ் வந்து இன்க்ளூடிங் ப்ராடக்டாக எக்ஸ்க்ளூடிங் ப்ராடக்ட் 2 விதமான ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூடிங் ப்ராடக்ட்னா நீங்கள் எங்கள் டேக்ஸ் அமௌண்ட்டு, GST அமௌண்ட்டு வச்சுக்கலாம். 5% or 12%, 10% எதோ வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இதுக்கு இது இன்க்ளூடிங் த ப்ராடக்ட், அப்போ இது 0 தான். ஸோ HSN கோட் பர் எவ்ரி ப்ராடக்ட் HSN கோட் இருக்கும். உங்கள் பில்லோ எல்லாமே இருக்கும். இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு HSN கோட் என்ன தெரியும். ஸோ 64039990 HSN கோடு. இப்போ ஷிப்பிங் காஸ்ட் வந்து நான் 40 ரூபாய் போடுறேன். இப்போ ஷிப்பிங் காஸ்ட் மல்டிபிள் வித் குவான்டிட்டி. சப்போஸ் வந்து 3 பேர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இது வந்து 120 ஆகும். ஸோ 3 பேர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இது ஷிப்பிங் சார்ஜஸ் தனித்தனியாக போகும். ஸோ அதுக்கு நான் வந்து மல்டிபிள் வித் குவான்டிட்டின்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை எங்களுக்கு வேணாம், 3 வந்தாலும் ஒரே ஒரு ஷிப்மெண்ட்டில் போய்டும், 40 ரூபீஸ் போதுமான்னு சொன்னாங்கன்னா இது ஆஃப் பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு 40 ரூபீஸ் சார்ஜ் ஆகும். ஸோ இங்கே ப்ராடக்ட் வேரியேஷன் செட்டப் இது வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு தேவை இருக்காது. கொஞ்சம் டைரெக்டாக நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் வந்து இது வந்து ப்ராடக்ட் வேரியேஷன் செட்டப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராடக்ட் கூட இந்த ப்ராடக்ட் வேரியேஷன் செட்டப் இருக்குது. இப்போ இது வந்து எனக்கு 3 விதமான கலர்ஸ் இருக்குது. ஸோ ப்ளூ, பிளாக் அண்ட் tan. ஸோ இதுக்கு திருப்பி அட்ரிபியூட்ஸ் இருக்குமா, சைஸஸ். ஸோ ஃபுட்வேர் சைஸஸ், இங்கே ஃபுட்வேர் சைஸஸ் இல்லை ட்ரெஸ் சைஸஸில் கூட 42 அந்த ட்ரெஸ் சைஸஸ் எடுத்தாங்கன்னா ட்ரெஸ் கிளாத்திங்க்கு வேரியேஷன் இருக்கும். ப்ராடக்ட் வேரியேஷன் செட்டப். சில ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராடக்ட் வேரியேஷன் செட்டப் இருக்காது, ஓன்லி கலர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ உன்னோட ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் அதை பற்றி இருக்கும். 6, 7,
8, 9, 10, ஸோ இதில் வந்து 5 சைஸஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து இந்த பிளாக் கலர் 10 சைஸ் வந்து எனக்கு 10 சைஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். ஆனால் நம்ம வந்து சைஸ் மாதிரி கூட நம்ம ரேட் வேரியேஷன் கொடுக்கலாம். ஸோ 10 சைஸ் மட்டும் 330 சார்ஜ் பண்ணணும். ஓகே, அப்புறம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணான்னா போதும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ப்ராடக்டோட இமேஜ். ஸோ இங்கே எந்த கலர் இமேஜில் அந்த கலர், பிளாக்ல பிளாக், ப்ளூவில் ப்ளூ, டேனில் டேன். சப்போஸ் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா இமேஜஸ் இருந்தான்னா அந்த எக்ஸ்ட்ரா இமேஜஸும் நம்ம இது பண்ணலாம். இப்போதுக்கு நம்ம வந்து சைஸ் சார்ட் இருக்குது, அதை போட்டுருக்கா. ஸோ இங்கே இந்த வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பேஸ் இருக்கிறத வந்து எடுக்காதீங்க, கொஞ்சம் சின்ன வீடியோவே எடுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்லோடிங் இருக்குது ரொம்ப டைம் ஆகும். ஸோ நீங்கள் இமேஜஸ் வச்சு தான் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம், கிளீடியோ. ஸோ இது வந்து சைஸ் ரொம்ப கம்மி வரும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ரெடி இதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் அடித்ததுக்கப்புறம் வந்து இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ராடக்டோட வீடியோ, கிளியர் வீடியோ நம்ம வந்து யூடியூப் வீடியோ 1 இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா, ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் உங்கள் ஷாப்போட வீடியோ அது அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஆர்டிஓ கம்மி பண்ணலாம். ஒன்லி நம்ம சைஸ் வேரியேஷன் அண்டு வேறு ப்ராடக்ட் போனான்னா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணான்னா வேறு ஆர்டர் ரிசீவ் பண்ணான்னா அதுக்கு நம்ம ஆக்செப்ட் பண்ணலாம். ஸோ ஆர்டிஓ நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம வந்து ஷேர் பட்டன், எம்பெடட் யூஆர்எல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது காப்பி பண்ணுங்கள். நம்மோட இதில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மெட்டா செக்ஷன், எஸ்இஓ செக்ஷனில் மென்ஸ் சாண்டல்ஸ் வால்காரோ W1030 for daily use. Description. Now upload image பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட். ஒன்ஸ் சப்மிட் ஆப்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்துடும், உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிஸ்டிங் வந்துடும். ஸோ நீங்கள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் ஆன் பண்ணணும். அது வந்து ஆஃப்டர் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு 1/2 hour 1 hour அப்புறம் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் ப்ரெஸ் பண்ணான்னா உங்கள் ஸ்டோரில் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டோர்னு நம்ம உங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த